ஸோ ரைட் சைடில் வந்து நமக்கு சைலன்சர் கூட டச் ஆகல ப்ரொடெக்ஷனு இந்த கிராஷ் கார்டுனால. லெஃப்ட் சைடு வந்து நமக்கு கூலன் டேங்க்கு இடிக்காது. ஸோ ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ரகு டிஎஸ்பி. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து வெர்ஷன் 4 கிராஷ் கார்டு எப்படி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ராப் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க இன்ஸ்டாலேஷன் வீடியோ அண்ட் ட்ராப் டெஸ்ட் பண்ணுங்க ப்ரோன்ட்டு. நம்ம லாஸ்ட்டாக MT15 பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நான் பண்ணி காட்டுறேன் எப்படி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம கிராஷ் கார்டு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ட்ராப் டெஸ்ட் மாதிரி நான் காட்டுறேன், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெர்ஷன் 4 கிராஷ் கார்டு வந்து லிமிட்டடாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ரீசன் என்னென்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இதிலே உட்காந்துருந்தா நமக்கு டைம் மேனேஜ் ஆகாது. ஸோ அதுலேயும் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ எல்லா ஒர்க்கும் டக்குன்னு முடியணும்னா நம்ம லிமிட்டடாக பண்ணி ஒரு பேட்ச் வைஸாக கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நிறைய செல் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க தேவையில்ல. லிமிட்டடாக நம்ம ப்ரீமியம் ப்ராடக்ட் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தாலே போதும். ஸோ அதனால தான் இந்த நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது நெக்ஸ்ட் அப்கமிங்கில் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் எல்லா ப்ராஜெக்ட் பண்ணுன்றதுனால எல்லாமே லிமிட்டடாக பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து புக் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஒரு 20 to 30 கிராஷ் கார்டு புக் ஆகிடுச்சுன்னா அதோட க்ளோஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து நம்ம வெர்ஷன் 4 கிராஷ் கார்டு வந்து எப்படி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறது நான் சொல்லித்தரேன், ஓகேவா. ஸோ கிராஷ் கார்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும்னு நான் சொல்கிறேன். மொத்தமாக 4 அலங்கி வேணும். 8mm, 6mm, 5mm, 4mm. அதுக்கப்புறம் 12-13 டபுள் எண்ட் ஸ்பானர் வேணும். 16-17 டபுள் எண்ட் ஸ்பானர். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வேணும். அதுக்கப்புறம் 16-17 இது 17 பாக்ஸ் ஸ்பேனர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 17 பாக்ஸ் ஸ்பேனர் வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிராஷ் கார்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும் நான் 1 by 1 சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஷ் கார்டு வந்து மேட் பிளாக் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதே கிராஷ் கார்டு தான், ஆனால் மேட் பிளாக் கோட்டிங் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ எதுக்குன்னா கலர் டிஃப்ரென்ஸ். நம்ம லாஸ்ட்டாக பண்ணது டின் பிளேட்டிங் பார்த்தோம், இப்போ வந்து மேட் பிளாக்கு. ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு கிராஷ் கார்டு, இது வந்து ரைட் சைடு கிராஷ் கார்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேஸ் பிளேட்டு, ரப்பர் டியூபு, ஃபாஸ்னர்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து கனெக்டர். ஸோ இதுக்கு எங்கே யூஸ் ஆகும் நான் சொல்கிறேன். 2 கிராஷ் கார்டுமே இதுதான் ஜாயின் பண்ணி விடும். ஸோ இது ஒரு கனெக்டர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே M10, M8 லென்த் ஸ்க்ரூ இருக்கும், போல்ட்டு, வி ரப்பரு, டெர்லின் நிறையா இருக்குது, எதுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா. அதுக்கப்புறம் நட்ஸ் இருக்குது, பேக் பேஸ் பிளேட்டு, ஓகேவா. ஸோ இவ்வளோ எலிமெண்ட் நம்ம தேவைப்படும் மொத்தமாக. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன டூல்ஸ் வேணும்னு நான் சொல்லிட்டேன். இது இருந்தாலே போதும், நம்ம கிராஷ் கார்டு வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ நம்ம கிராஷ் கார்டு இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஃபேரிங் ஃபுல்லாக கழட்ட தேவையில்லை, ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 பேர் இருந்தால் ஈஸியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கழட்டுன்னு சொல்கிறேன். ஃபேரிங் கழட்ட தேவையில்லை, இந்த டார்க் பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, இந்த பிளாஸ்டிக் மட்டும் கழட்டினா போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து M4 அலங்கி ஒன்று எடுத்துக்கோங்க. M4 எடுத்துகிட்டு இந்த 2 ஸ்க்ரூமே கழட்டிக்கோங்க. 1, 2 இந்த 2 ஸ்க்ரூமே கழட்டிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் M5 எடுத்து கீழே இருக்கிற ஸ்க்ரூ வந்து கழட்டிக்கோங்க. ஸோ M4 எடுத்து 1, 2 2 ஸ்க்ரூ கழட்டிக்கோங்க. M5 எடுத்து இந்த ஸ்க்ரூ வந்து கழட்டிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சும்மா ப்ரெஸ் பண்ணி இழுத்தா அப்படியே வந்துடும் இந்த இது. ஸோ அவ்வளோ ரொம்ப ஈஸி தான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, ஃபேரிங்கில் ஸ்க்ரூ, இது மட்டும் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டார்க் பிளாஸ்டிக்கில் M4 வச்சு 1, 2 2 ஸ்க்ரூ கழட்டும். M5 வச்சு இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேரிங்கில் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். எதுக்குன்னா நம்ம இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறதுக்கு, அதனால் ஜஸ்ட் சும்மா லூஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஃபுல்லாக கழட்டில் ஜஸ்ட் சும்மா நான் லூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி நான் லெஃப்ட் சைடில் வந்து கழட்டிட்டு வரேன். ஸோ லெஃப்ட் சைடு கழட்டிட்டேன். ஸோ கழட்டி வச்ச ஸ்க்ரூ எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு இங்கே முன்னாடி இதில் வச்சுக்கோங்க. இந்த டேஷ்போர்ட் கிட்டே வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரூ வந்து மிஸ் ஆகாது. ஸோ இப்போ தான் நம்ம இங்கே வந்து பேஸ் பிளேட் வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் கேஷ் கார்டு வந்து எடுத்து அப்படியே இன்ஸ்டால் பண்ணலாம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் வந்து நான் பேஸ் பிளேட் இதுக்கு எப்படி செட்டப் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் பிளேட் எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட நிறைய ஃபேஸ்னர்ஸ் இருக்கும். ஸோ நிறைய ஃபேஸ்னர்ஸில் M8 மீடியம் சைஸ் போல்ட் இருக்கும் 2. ஸோ அதில் வந்து ஒரு இடத்துல ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரப்பர் டியூப் போட்டுக்கோங்க. ரப்பர் டியூப் எதுக்குன்னா நான் இன்ஸ்டால் பண்ணும்போது நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பேஸ் பிளேட்டில் இந்த M8 போல்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரப்பர் டியூப் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேஸ் பிளேட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பேஸ் பிளேட்டு போல்ட் போட்டிருக்கேன் M8 மீடியம் சைஸு. அதுக்கப்புறம் ரப்பர் டியூப் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ரெண்டு பேஸ் பிளேட்டுக்கும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பேக் பேஸ் பிளேட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 நட்டு M8 நட்டு 2 எடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ வந்து என் பைக்கில் இது எப்படி செட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்டிக் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு 4 ஸ்க்ரூ வந்து கழட்டணும். 1 2 அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் 2 ஸ்க்ரூ இருக்கும். 4 ஸ்க்ரூ கழட்டினா இந்த பிளாஸ்டிக் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த 4 ஸ்க்ரூமே கழட்டிட்டிங்கன்னா அடியில் 2 ஸ்க்ரூ இருக்கும். அது கழட்டினா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ பாட்டமில் வந்து ப்ரெஸ் டைப் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே இந்த ஸ்க்ரூ வந்து வெளியில் எஜெக்ட் ஆயிரும். ஸோ பாட்டமில் 2 ஸ்க்ரூ வந்து கழட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து ஸோ அவ்வளோ ரொம்ப ஈஸி தான். இந்த பேனல் நீங்கள் கழட்டும்போது கேர்ஃபுல்லாக கழட்டுங்க, இல்லைனா இங்கே லாக் ஆகிற இந்த கிளிப் வந்து உடஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் இந்த டார்க் பேஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பேஸ் பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த போல்ட் வர்றது கீழே ஃபஸ்ட் வந்து கீழே போடணும், அதுக்கப்புறம் தான் டாப்பில் போடணும். ஸோ 8 mm பேஸ் பிளேட்டு, போல்ட்டு, அதுக்கப்புறம் ரப்பர் டியூபு. ஸோ இப்போ வந்து நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து கழட்டிருப்போம் இல்லையா, ஸோ இங்கே வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இது வந்து ரிமூவ் பண்ணது. ஸோ இப்போ வந்து நான் உள்ளே இன்செர்ட் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ இப்போ ஈஸியாக நான் உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பேக் பேஸ் பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. பேக் பேஸ் பிளேட் எடுத்து அது வந்து அந்த போல்ட்டில் இந்த ஸ்லாட்டில் போய் உட்கார மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஸ் பிளேட்டும் பேக் பேஸ் பிளேட்டு அந்த போல்ட்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நட்டு போடணும். M8 நட்டு ஒரு 2-3 த்ரெட் ஏறுற மாதிரி. ஸோ லூஸ் டைஸ் ஒன்று வச்சுக்கோங்க. பண்ணும்போது 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதனால தான் நான் ஒரே ஆளாக இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த பேக் பேஸ் பிளேட்டும் ஃப்ரண்ட் பேஸ் பிளேட்டையும் நட்டு போட்டு வந்து நான் ஒரு 2-3 த்ரெட் வந்து டைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் M8 நெட் போட்டு 2-3 த்ரெட் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் பேஸ் பிளேட்டும் பேக் பேஸ் பிளேட் வந்து பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வி ரப்பர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நான் வி ரப்பரும் போட்டேன். ஃப்ரண்ட் பேஸ் பிளேட்டும் வி ரப்பரும் அதுக்கப்புறம் அந்த போல்ட்டு அந்த பேக் பேஸ் பிளேட் ரெண்டுமே ஒரு செட்டாக வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு போல்ட் M8 லென்த் போல்ட் வந்து ஜஸ்ட் சும்மா அந்த பேக் பேஸ் பிளேட் வந்து கீழே போகாமல் சும்மா போட்டுக்கோங்க. ஸோ இந்த செட்டப்பில் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஸ் பிளேட்டு, வி ரப்பரு, அதுக்கப்புறம் பேக் பேஸ் பிளேட்டு, இந்த போல்ட்டு நான் சும்மா தான் போட்டிருக்கேன். இந்த பேக் பேஸ் பிளேட் வந்து கீழே போயிடக்கூடாதுன்ட்டு. ஸோ இது வந்து எடுத்துகிட்டு நம்ம கிராஷ் கார்டு போடும்போது ஒரே ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடு நான் பண்ணிட்டேன். பேஸ் பிளேட்டு, வி ரப்பரு, அதுக்கப்புறம் பேக் பேஸ் பிளேட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த போல்ட் எதுக்கு சும்மா வச்சுருக்கேன் இப்போதைக்கு, நம்ம கிராஷ் கார்டு போடும்போது ஒன்றா சேர்த்து நான் இதோட இன்செர்ட் பண்ணி போட்டுருவேன். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. ஃபஸ்ட் வந்து பேஸ் பிளேட் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எல்லாமே லூஸில் இருக்கட்டும், ஏன்னா அப்போ தான் கிராஷ் கார்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த போல்ட் வந்து போட முடியும். ஓகேவா? அப்புறம் பேஸ் பிளேட் வந்து ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டீங்கன்னா இந்த போல்ட் வந்து இந்த நெட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. 17 பாக்ஸ் பேனை வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம MT15 பண்ணோம் இல்லையா, அதே சேம் ப்ரொசீஜர் தான். MT15 என்ன பண்ணுவோம் அதே மாதிரி இந்த R15 வெர்ஷன் 4க்கும் வெர்ஷன் 3க்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த நெட்டு இந்த அளவுக்கு லூஸ் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக தட்டி விடுங்க. ஸோ எதுக்கு தட்டினா நான் லெஃப்ட் சைடு வந்து காட்டுறேன், கிராஷ் கார்டு வந்து இன்சர்ட் பண்ணணும், எதனால நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ லைட்டாக தட்டிட்டு நீங்கள் வந்து இது வந்து நெட் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நெட் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு கிராஸ் கார்டு வந்து ஃபஸ்ட் எடுக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு கிராஸ் கார்டு வந்து இந்த கட் மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா இங்கே வச்சு நம்ம இன்செர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உள்ள இங்கே கூலண்ட் டேங்க் இடிக்காமல், இந்த பைப் வந்து கூலண்ட் டேங்க் வந்து இடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். உள்ளே டச் ஆகாமல் எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணி விடுங்க. ஸோ உள்ளே இன்செர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே அவ்வளோதான்.
ஸோ கிராஷ் கார்டு வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரே போல்ட்டு ஃப்ரண்ட் பேஸ் பிளேட்டு கிராஷ் கார்டு அதுக்கப்புறம் பேக் பேஸ் பிளேட்டு சேர்த்து ஒரே போல்ட் வந்து லாக் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு நட்டு போட்டு ஒரு 2 த்ரெட் வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ரைட் சைட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ரைட் சைடு கிராஷ் கார்டு வந்து எடுத்துக்கோங்க. இங்கே சென்சார் இருக்கும், சென்சார் ஒயர் இருக்கும். சென்சார் ஒயர் வந்து கீழே தள்ளிட்டு இந்த பைப் உள்ளே போகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான், எதுவும் கிரிட்டிக்கல் இருக்காது. அவ்வளோதான், இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பண்ணிவிட்டு நம்ம பைக்லேயே வந்து இல்லையா நட்டு வந்து டைட் பண்ணிக்கோங்க. டைட்டாக ஃபுல் டைட் பண்ணிக்காதீங்க, ஒரு 2 த்ரெட் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. ஸோ 2 த்ரெட் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற போல்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் கட்டில் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ 2 பேர் இருந்தால் ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடும். ஆனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால தான் நான் ஒரே ஆளாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஈஸி. ஸோ கிராஷ் கார்டும் பேஸ் பிளேட்டும் அதுக்கப்புறம் பின்னாடி பேஸ் பிளேட்டுக்கு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போல்ட் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் M8 நெட் எடுத்து டைட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கிராஷ் கார்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ரைட் சைடு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 கிராஷ் கார்டுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கனெக்டர் இருக்கும். அந்த கனெக்டர் வந்து நம்ம இந்த சைடில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ LHS கிராஷ் கார்டு RHS கிராஷ் கார்டு போட்டிங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி கனெக்டர் மாதிரி ஒரு பீஸ் வரும். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்து ஜாயிண்ட் இந்த மாதிரி இருக்கும். ரைட் சைடு கிராஸ் கார்டும் லெஃப்ட் சைடு கிராஸ் கார்டு வந்து ஒரு கனெக்டர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து 2 ஸ்க்ரூ M8 சின்ன ஸ்க்ரூ வந்து இங்கே வந்து லாக் பண்ணி சும்மா ஜஸ்ட் வந்து ஹேண்ட் டைட் வச்சுக்கோங்க. நம்ம ஃபைனலாக எல்லாமே டைட் பண்ணும்போது இது சேர்த்து ஃபுல் டைட் வச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து நமக்கு கூலன் டேங்க்கு இடிக்காது, இங்கே வந்து சைலன்சர் இடிக்காது. ரைட் சைடு வந்து நமக்கு இங்கே சென்சார் ஒயர் இருக்கும், அது இடிக்காது. ஸோ இந்த ஜாயிண்ட் எடுத்து வர்றதுக்கு தான் நமக்கு 3 to 4 days ஆச்சு இந்த டிசைன் எடுத்து வர்றதுக்கு. ஸோ இதுதான் மெயின் காம்ப்ளிகேட்டடான பார்ட்டு நம்ம கிராஷ் கார்டில். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். அதே ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஈஸியாக நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். ஓகேவா? நமக்கு கூலன் டேங்குக்கும் கிராஷ் கார்டோட பைப்புக்கு ரொம்ப கேப் இருக்கும். ஸோ டச் ஆகும், எந்த உங்களுக்கு டவுட் வேணாம். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம டைட் பண்ணலாம், ரைட் சைடு வந்து ஃபுல் டைட் பண்ணலாம். இப்போ 1230 ஸ்பேனர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 6 அலைங்க் எடுத்துகிட்டு ஈவனை டைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேலே வந்து டைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கு இல்லையா போல்ட்டு, அதையும் டைட் பண்ணலாம். ஸோ அது டைட் பண்ணுறதுக்கு உள்ளே கை விட்டு தான் டைட் பண்ணணும். ஓகேவா? ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த போல்ட்டு அப்பு அண்ட் பாட்டமில் இருக்கிற போல்ட் எல்லாமே ப்ராப்பராக ஃபுல் டைட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கு இல்லையா 2 போல்ட்டு, 2 கிராஷ் கார்டுமே ஜாயின் பண்ணுற கனெக்டர் வந்து இந்த M8 2 ஸ்க்ரூமே ஃபுல் டைட் வச்சு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த ஆக்சில், அந்த சிங்கம் ஆக்சில் போல்ட் வரும் இல்லையா, அது வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் டெர்லின் போட்டால் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ எல்லா ஸ்க்ரூமே ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டைட் பண்ணால் தான் அந்த கிராஷ் கார்டோட ஸ்ட்ரென்த் வரும். ஸோ கிராஷ் கார்டில் எல்லா ஸ்க்ரூமே எல்லா போல்ட்டுமே ஃபுல் டைட் பண்ணிக்கினா ஸோ சின்ன டெர்லின் வந்து எடுத்துக்கோங்க. சின்ன டெர்லினில் இந்த M10 போல்ட் வந்து போட்டு டைட் பண்ணிக்கோங்க. சின்ன டெர்லின் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பெரிய டெர்லின் வரும். அதுக்கப்புறம் இந்த 2 டெர்லினுமே ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிராஷ் கார்டு வந்து லான்ச் பண்ணும்போது இந்த டெர்லின் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. நான் இப்போ வந்து ரொம்ப பெருசு பண்ணிட்டேன். 75லேருந்து 130 வரைக்கும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ப்ரொடெக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகே, இது பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ 2 டெர்லினுமே ஃபுல் டைட் பண்ணிட்டோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஃபைனலாக கிராஷ் கார்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரண்ட் வந்து சின்ன டெர்லின்னு,
ஸோ இந்த லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இருந்தது 75 mm லென்த்து, இப்போ வந்து 130 to 135 லென்த் வரும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணது ரீசன் ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்கும், அதனால இந்த லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணது. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஸோ சின்ன டிர்லின்னு பெரிய டிர்லின்னு இப்போ வந்து நம்ம ட்ராப் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா ஃபேஸ்னர்ஸும் ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ்னரு, இதுக்கு பாட்டமில் வர ஃபேஸ்னரு, அதுக்கப்புறம் ரைட் சைடில் இந்த ஆக்சியல் போல்ட்டு, அதுக்கப்புறம் உள்ள ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, இந்த 2 ஸ்க்ரூமே ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிராஷ் கார்டு வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ராப் டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ரப்பர் டம்மி இருக்கு இல்லையா, இந்த ரப்பர் டம்மி எடுத்து அப்படி எடுத்து சும்மா ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போயிடும். அவ்வளோதான், உள்ளே போயிடுச்சு. ஸோ ஓவராலாக கிராஷ் கார்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2 சைடுமே ட்ராப் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ரைட் சைடு வந்து சாட்சி பார்க்கலாம். நமக்கு சைலன்சர் ஏதாவது இடிக்குமான்னு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து ரைட் சைடு வந்து சாட்சி பார்க்கலாம். ஸோ ரைட் சைடில் வந்து நமக்கு சைலன்சர் கூட டச் ஆகலை, பிரேக் பெடல் கூட டச் ஆகலை, ஃபுட் ரெஸ்ட்டு டச் ஆகலை, வெறும் கிராஷ் கார்டு இந்த ஃபஸ்ட்டு டெர்லின் மட்டும்தான் டச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இண்டிகேட்டரு, ஹேண்டில், பேர் எதுவுமே டச் ஆகலை. பாருங்கள், ஃபுல் ப்ரொடெக்ஷன். நம்ம பைக்கு ஃபேரிங்கு, டேங்க்கு எல்லாமே ஃபுல் ப்ரொடெக்ஷனு ரைட் சைடு. அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். ரைட் சைடு வந்து ஃபுல் ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு. எல்லாமே சைலன்சர் ஆகட்டும், பிரேக் பெடல் ஆகட்டும், இந்த சைடு இண்டிகேட்டர்ஸு, ஹேண்டில் ஃபுல்லாமே ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து லெஃப்ட் சைடு பார்க்கலாம் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ இப்போ பார்க்கலாம் லெஃப்ட் சைடு கூட. ஃபஸ்ட் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு டச் ஆகலை, ஹேண்டில் சுத்தமாக டச் ஆகலை. அதுக்கப்புறம் கிராஷ் கார்டு இங்கே டெர்லின்னு, இங்கே கியர் ஷிஃப்டிங் லீவர் பாருங்கள், அப்படியே நம்ம கியர் கூட போட்டுக்கலாம். ஸோ இதுவுமே டச் ஆகலை, ஃபுட் ரெஸ்ட்டும் டச் ஆகலை, ஸ்விங்காமும் டச் ஆகலை, ஃபுல்லாக ப்ரொடெக்ஷனு இந்த கிராஷ் கார்டுனால. அவ்வளோதான். ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் நிறைய டவுட்ஸ் கேட்டிங்க, கால் இடிக்குமா இடிக்காதான்ட்டு. நான் இப்போ வந்து பைக் வந்து பின்னாடி எடுக்கிறேன், கால் இடிக்குமா இல்லை செக் பண்ணி நீங்களே பாருங்கள், ஓகேவா. அதில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் லெக் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணுறேன், அப்போ கூட இடிக்காது. ஸோ ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன், அப்போ கூட கேப் இருக்குது. ஸோ நமக்கு ஓட்டும்போது வண்டி பின்னாடி எடுக்கும்போது இந்த டெர்லின் வந்து நமக்கு சுத்தமாக டச் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் என்னென்னா, இது வந்து ஓப்பனில் இருக்க மாதிரி இருக்குது ப்ரோன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இது ஓப்பன் கிடையாது, க்ளோஸில் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க, பாருங்கள் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த கிராஷ் கார்டு வந்து எல்லா கலர் ஆப்ஷன் நான் கொடுப்பேன், ஃப்ளூரசன்ட் ஆகட்டும், சில்வர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ப்ளூ, அந்த ரெட்டு, எல்லா கலர் ஆப்ஷன் இருக்கும், மேட் பிளாக்கு, க்ளோசி பிளாக்கு. ஸோ நீங்கள் எந்த கலர் வேணும்னா சொல்லுங்கள், நான் எல்லாமே கஸ்டமைஸாக கலர் பண்ணி தரேன், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், அது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரெகுலராக நீங்கள் ஏதாச்சும் கழட்டி மாட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எடுத்துணும் மாட்டணும், அவ்வளோதான். அந்த ஃபேரிங் கூட கழட்ட தேவையில்லை, எந்த மாடிஃபிகேஷன் தேவையில்லை. நம்ம பேஸ் பிளேட்டில் போடுற மாதிரி, சாசிஸில் மவுண்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த சிங்கம் ஆக்சில் போல்ட்டில் போடுற மாதிரி, 2 கிராஷ் கார்டுமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி 3 இடத்துல லாக் ஆகும், ஓகேவா. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த கிராஷ் கார்டு. நான் லாஸ்ட் டைமே நான் பண்ணியிருப்பேன் அந்த ட்ராப் டெஸ்ட்டு. ஸோ இந்த டெர்லின் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு, அதனால் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து லென்த் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ இன்ஸ்டாலேஷன் வீடியோ ப்ளஸ் இந்த ட்ராப் டெஸ்ட் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கேன், ஓகேவா. ஸோ இந்த கிராஷ் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பேஜில் இருக்கும், நீங்கள் வந்து டிஎம் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன். ஸோ சேஃபாக ரைட் பண்ணுங்கள். see you next video. until then bye.